அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றாருங்க. கையறியாமை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னே தெரியலங்க. புரியுதா? அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல. கையறியாமை உடைத்தே அந்த பண்பு நமக்கு வந்துருச்சு. எப்போ? பொருள் கொடுத்து, காசு கொடுத்து மெய்யறியாமை கொளல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி குடிக்கிறான். இது மது வகைகளை குடிக்கிறாமா? எதுக்கு குடிக்கிறான்னா, மெய் அப்படின்னு சொன்னால் உடல், அறியாமை அப்படின்னு சொன்னோமா அப்படியே எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுறான், அப்படியே மயங்கி போய் கிடக்கிறான். சரியா? அப்போ அந்த போதையில் கிடக்கிறான் பாருங்க, அதை தான் மெய் அறியாமை குழல். காசு கொடுத்து என்ன பண்ணுறாமா, அந்த மயக்க நிலையில் கிடக்கிறானே, அந்த போதையில் கிடக்கிறானே. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சுய நினைவோடு இருப்போம் நல்ல பொருளை சாப்பிடுகின்ற போது. அதே மது வகைகளை என்ன பண்ணுறான், பொருள் கொடுத்து என்ன பண்ணுறான், குடிக்கிறான். எதுக்கு? மெய் அறியாமை குழல். உணர்வில்லாமல் அப்படியே மயங்கி போதையில் கிடக்கிறான் பாருங்க. இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுறாரு வள்ளுவர் கேட்குறாரு. செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. கையறியாமை உடைத்தே, என்ன செய்யணும்னே தெரியாமல் போதையில் விழுந்து கிடக்கிறானே, இந்த நிலை அவனுக்கு எப்படி வந்தது? கையில் இருக்கிற காசு கொடுத்து தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறானே அப்படின்னு வள்ளுவர் வருத்தப்படுறார். சரிங்களா? அதனால் யாரும் குடிக்கக்கூடாது, மது வகைகளை அருந்தக்கூடாது. நன்றி, வணக்கம்.